ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த என்டையர் செஷன் ரெக்கார்ட் ஆகுது. தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு அஸ்யூஷுவல் ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்குமோ ஜஸ்ட் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த ஹோல் செஷன் வந்து ரெக்கார்ட் ஆகுது, அவ்வளோதான், ஒன்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஃபைன். ஸோ நான் சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் 9th லெசன் உங்களோட ஃபிசிக்ஸ் புக்கில் 2nd வால்யூமில். செமிகண்டக்டர் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டோட ஹார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், டேப்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு ஜைஜான்டிக் ஒரு பிக் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேருந்து எல்லாத்தோட கோரும் வந்து செமிகண்டக்டர் தான். ஸோ இந்த செமிகண்டக்டர் இல்லைனா இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் இது. கண்டிப்பாக உங்களோட இன்ஜினியரிங் போனாலும் சரி, ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்டெக்ரல் பார்ட். இன்ஃபேக்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் எடுத்தால் இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே நிறைய படிப்பீங்க அந்தந்த கோர்சஸில். ஸோ ஆஃப் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இன் யுவர் 12th ஃபிசிக்ஸ் புக். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த லெசன்ஸ் எடுக்கிறேன். உங்களோட புக்கில் வந்து ஒரு லெசன் பின்னாடியும் கான்செப்ட் மேப் அப்படின்னு தந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா அந்த என்டையர் லெசனையும் வந்து அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து இந்த லெசன் படிக்கிறதுக்கோ ஒரு எடுக்கிறதுக்கோ ரெண்டுத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த லெசன் படிக்க போகிறப்ப கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஈவினிங் செஷன் நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த டாபிக் வரைக்கும், இந்த கான்செப்ட் வரைக்கும் நான் ஓரளவு கவர் பண்ணேன்னா ஒரு ஏரியா கவர் ஆகிடுச்சு அப்படின்றத அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் புக்ஸில் வந்து அதாவது நியூ சிலபஸில் தான் இந்த புதுசாக இந்த கான்செப்ட் மேப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெசனோட கான்செப்ட் மேப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹை லெவலில் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மெட்டீரியல் ஒரு சாலிடை எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பேஸ் பண்ணி மூணாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸ், அண்ட் ஃபைனலி செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஹை லெவலில். ஸோ அது ஒன்று டீப்பாக நம்ம பார்ப்போம், ஜஸ்ட் கான்செப்ட் மேப் வைஸ். இதில் வந்து மெட்டல்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் இது ரெண்டும் வந்து ஜஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த லெசன் ஃபுல்லாக செமிகண்டக்டர்ஸ் பற்றி தான் இருக்கும். செமிகண்டக்டர்ஸை ஒன்ஸ் அகைன் ஹைலி டூவாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் பியூர் செமிகண்டக்டர், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் இம்பியூர் செமிகண்டக்டர். பியூர் அண்ட் இம்பியூர்னா என்னன்னா, அதாவது ஒரு பார் ஆர் ஒரு லாட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். ஒரு பார் எடுத்துக்கிட்டா அதில் ஃபுல்லாக சிலிக்கான் ஆட்டம்ஸாலே அந்த பார் மேட் பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் அ பியூர் செமிகண்டக்டர் ஆர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ இஃப் அ பார் ஆர் lattice is fully made of a single isolated silicon atom or germanium atom, it is called as pure or intrinsic semiconductor. அதே impure or extrinsic semiconductorனா இந்த ஒரு பியூர் பார்ல ஏதாவது impuritiesனா ஜஸ்ட் வேற ஒரு ஆட்டம்ஸ், either phosphorus or boron or ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி வேற ஒரு ஆட்டம்ஸை இது கூட மிக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் செமிகண்டக்டர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் இம்பியூர் செமிகண்டக்டர். இதில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் பியூர் செமிகண்டக்டரை நம்மளோட ப்ராக்டிக்கல் யூசேஜில் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. அதோட எஃபிஷியன்சி வந்து அதில் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இம்பியூரிட்டிஸை இதில் ஆட் பண்ணுறது. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தான் வைடாக நம்ம இன்னைக்கு பார்க்குற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அகைன் இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறது ஒரு பியூர் லாட்டிஸ்லன்னு சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, என் டைப் செமிகண்டக்டர் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சிலிக்கானுக்கும் ஜெர்மானியமுக்கும் வேலன்சி பார்த்தோம்னா 4 டெட்ராவேலண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட வேலன்சி 5 இருக்கிற ஆட்டம்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற செமிகண்டக்டர் என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதுவே வேலன்சி 3 இருக்கிற ஆட்டம்ஸை மிக்ஸ் பண்ணோம்னா கிடைக்கிற செமிகண்டக்டர் பி டைப் செமிகண்டக்டர். ஸோ ஓவரால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த லைன் வரைக்கும் பார்க்க போகிறோம் உங்களோட என்டையர் கான்செப்ட் மேப்பில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி சில பேசிக் கோர் எலக்ட்ரானிக் டிவைசஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. The very basic of it is diode, PN junction diode அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் ஒரு சைடு பி டைப் செமிகண்டக்டர் ஒரு சைடு என் டைப் செமிகண்டக்டர் அந்த ரெண்டுத்தையும் இப்படி புஷ் பண்ணி ஒரு கம்பைன் பண்ணி ஒரு டிவைஸாக ஃபார்ம் பண்ணது தான் PN junction diode. இந்த டயோட்லேயே ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று PN junction diode, இன்னொன்று ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. PN junction diode அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ். இந்த டயோடை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ரெக்டிஃபயர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரெக்டிஃபயரில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ஸில் ஒரு 4 இருக்குது. ஜினர் டயோட், லைட் எமிட்டிங் டயோட் ஆர் எல்இடி, ஃபோட்டோ டயோட், சோலார் செல். இந்த 4த்தோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி பார்ப்போம்.
தென் டயோட் முடிஞ்சதுக்கப்புறம் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு இன்னொரு டிவைஸ் வரும். ஜஸ்ட் டயோடோட ஒரு சுப்பீரியர் ஃபார்ம், நெக்ஸ்ட் ஃபார்ம். இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை ஒன்ஸ் அகைன் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லி. இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க, ஆசிலேட்டராக யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விட்சாக யூஸ் பண்ணுவாங்க, ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசி டாபிக் உங்கள் 9th லெசனில் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை பேஸ் பண்ணி பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் டி மார்கன்ஸ் தியரம்ஸ் இருக்கும். அவ்வளோதான் என்டையர் 9th லெசனும். ஸோ கேட்கறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெசன்ஸ் உங்களோட புக்கில். ஒன்றுக்கு அப்படியே அடுத்தடுத்து அப்படியே ஃபாலோ ஆகும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் ஈஸியாக புரியும், அடுத்து புரிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். ஸோ இந்த செயினை பிரேக் பண்ணாமல் வரணும் அன்டில் பிஜேடி, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். லாஜிக் கேட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களோட என்டையர் ஃபிசிக்ஸ் புக்லேயுமே நான் வந்து ஒரு 10 பேஜஸை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கலாம் அப்படின்னா அந்த லாஜிக் கேட் செக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்டில் பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ், ஒரு சாலிட் ஆர் மெட்டீரியலோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பேஸ் பண்ணி 3ஆ கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். இதில் செமிகண்டக்டர் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் 2ஆ கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, பியூர் ஆர் இன்ட்ரின்சிக், இம்பியூர் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லிட்டு. தென் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஒன்ஸ் அகைன் என்ன மாதிரி இம்பியூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை பற்றி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ எனர்ஜி பேண்ட் டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பிரீஃப் ஷார்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி, செமிகண்டக்டர் பற்றி, எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும். எப்படி வந்து ஜஸ்ட் இது எவால்வ் ஆனிச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து எவால்வ் ஆனிச்சுன்றத ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 பேஜில் ஒரு ஷார்ட் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு கிறிஸ்பாக அதை வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஜஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் வேக்கம் டயோட், ஜே.ஏ. ஃப்ளமிங்ன்றவர் வந்து 1897 வேக்கம் டயோட் கண்டுபிடிக்கிறாரு. தென் டயோட்ல இருந்து ட்ரையோட், லீடி ஃபாரஸ்ட் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. ட்ரையோட்ல இருந்து டெட்ரோட் அண்ட் பென்டோட். ஸோ இதோட டயோட் எரா எண்ட் ஆகிடும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வேக்கம் டயோட் இருக்கும், ஜே.ஏ. ஃப்ளமிங் 1897, தென் ட்ரையோட், தென் டெட்ரோட் அண்ட் பென்டோட். ஸோ இதோட டயோட் எரா முடிஞ்சிடும். தென் டயோட்க்கு அப்புறம் டிரான்சிஸ்டர் எராக்கு வருவாங்க. பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வெரி ஃபர்ஸ்ட் பார்லீன், பிரெட்டைன் அண்ட் ஷாக்லின்றவங்க 1948 கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்காக அவங்க 1956 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த டயோட் கண்டுபிடிச்சதுக்கும் இந்த டிரான்சிஸ்டர் எராக்கும் நடுவில் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர், ஜஸ்ட் வெரி பேசிக் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜே. பிரஸ்பர் எக்கர்ட் அப்படின்றவர் அண்ட் ஜான் மெக்லாக்லின்றவர் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில். அதுதான் வந்து ENIAC அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கம்ப்யூட்டர்னாலே சார்லஸ் பாபேஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். வெரி ஃபர்ஸ்ட் சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சது அனலாக். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ENIAC. இது வந்து 1943 1946 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டரோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட இந்த ரூம் மாதிரி ஒரு 3 times இருக்கும். 3 times, இன்ஃபேக்ட் 4 or 5 times இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரு. ஸோ அதில் ஒரு கீபோர்டோ அல்லது ஒரு மானிட்டரோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு இருக்கும்ட்டு. அண்ட் அதோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப இன்னைய டேர்ம்ஸ்க்கு இன்னைய வேர்ல்டு கம்பேர் பண்ணோம்னா நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பூரான எஃபிஷியன்ட்டான ஒரு டிவைஸாக இருக்கும். பட் அன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டிவைஸ்க்கு அது ஒரு பெரிய இன்வென்ஷன் அது. ஸோ இப்படி இவ்வளோ பெருசாக இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இன்னைக்கு கடைசி லெவலுக்கு வாட்ச் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இதை வந்து 1943 to 1946 இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தென் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜெர்மானியம் அண்ட் இந்த சிலிக்கான் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸை டிரான்சிஸ்டர்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால சிக்னிஃபிகண்டான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. ஸோ 1958 ஐசிஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் சர்க்யூட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா ஜஸ்ட் இந்த வேரியஸ் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸை ஒரு சர்க்யூட்டாக ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ண வைக்கிறது தான் இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதுக்கப்புறம் டிஜிட்டல் ஐசிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கன்சிடரபிளான இம்ப்ரூவ்மெண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல வந்ததுக்கப்புறம் ஃபைனலி 1969 இன்டெல், இன்னைக்கு ஒரு கம்பெனி இன்டெல், ஒரு ஹியூஜ் கார்பரேஷன், அவங்க வந்து வெரி ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸரை 1969 கண்டுபிடிக்கிறாங்க. மைக்ரோ ப்ராசஸர்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்குற சிபியூவோட ஜஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதுதான் மைக்ரோ ப்ராசஸர். 8085, 8086 அப்படின்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் போனால் படிப்பீங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதை வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸரில் சில ப்ரோக்ராம் எழுதி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நமக்கு பேசிக்காக எல்லாமே ஸ்டார்ட் ஆனது எதுக்கு இருக்குன்னா நம்மளோட ஹியூமன் டெய்லி யூசர்ஸ்க்கு டெய்லி சில ஒர்க்ஸ்க்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 100 into 500 அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது ஒரு 120 into 320 இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும் உட்காந்து. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது தான், ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வெரி பேசிக் மைக்ரோ ப்ராசஸரை ஃபர்ஸ்ட் இன்டெல் வந்து 1969 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து இன்னைக்கு பென்டியம் 9 or 7 சம்திங் தேர்ட் ஜெனரேஷன் அந்த அளவுக்கு நிறைய அட்வான்ஸ்டாக எக்கச்சக்கமாக கண்டுபிடிச்சிட்டாங்க இன்டெல் வந்து. ஸோ அதோட வெரி ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து 8085 8086 நினைக்கிறேன் 1969 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எவால்வ் ஆனது. வெரி ஃபர்ஸ்ட் டயோடில் ஆரம்பிச்சு ட்ரையோட், டெட்ரோட், பென்டோட், அதுக்கப்புறம் இனியாக், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்தது, அதுக்கப்புறம் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கானை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது. அதனால வந்து நமக்கு ஐசிஸ் கிடைச்சிது. இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸர், ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் இன்டெல் 1969 கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நமக்கு ரூம் சைஸ் 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் ஆரம்பிச்சு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், தென் டேப்லெட், ஃபோன், வாட்ச் அப்படின்னு வந்து ஜஸ்ட் அதை ஷார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ இப்படி தான் எலக்ட்ரானிக்ஸ் எவால்வ் ஆனது. Electronics is nothing but a branch of physics that incorporated with technology towards design of circuits using transistors and microchips. It depicts behavior and movement of electrons and holes in a semiconductor and electrons and ions in a vacuum or gas. It deals with electrical circuits that involve active and passive components. Just a basic 3 definitions of electronics. It is a branch of physics that is mostly incorporated with இந்த சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறது யூசிங் டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் மைக்ரோ சிப்ஸை யூஸ் பண்ணி சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுற டெக்னாலஜி பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ த்ரூ எலக்ட்ரானிக்ஸ் ஒரு எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் மூலியமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், பாசிவ் காம்பனன்ட்ஸ் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் ஃபுல் சர்க்யூட்ஸையும் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ், இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் சென்சார்ஸ். இதெல்லாம் தான் வந்து ஒரு சர்க்யூட்ல பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற காம்பனன்ட்ஸ், அதான் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ் காம்பனன்ட்ஸ்னா தே ஆர் சிம்பிளி ஜஸ்ட் தேர் டு ஜஸ்ட் ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ் த பவர் அஸ் வி நீட். அது மேஜரா பவரை வந்து அது ஜென்ரேட் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் காம்பனன்ட் மாதிரி இருக்கும் பாசிவ் காம்பனன்ட். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு போரிங் தியரி, எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 பேஜ். ஸோ இதை பற்றி தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளோட கான்செப்ட் மேப் வரும். ஸோ அதுக்குள்ளார இது வரைக்கும் மோஸ்ட்லி இதில் எதுவும் டவுட் இருக்காது. இது ஏன்னா ஜஸ்ட் பியூர் தியரி தான். நீங்கள் படிச்சிங்கனாலே பிளைன் இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 20 minutes ஆகிடுச்சு. கண்டினியூ பண்ணலாமா? போர் ஆகலையே? ஃபஸ்ட்டு ரியல் டாபிக்கு தான் வரும், எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ். இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ் குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரீவிசிட் பண்ணலாம், பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், பீரியாடிக் டேபிள், அட்டாமிக் நம்பர், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ என்ன மீன் பண்ணணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிக்கான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஆர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். ஒரு சிலிக்கானுக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும், ஜெர்மானியம்க்கு 32. ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் சிலிக்கான் ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா அதில் 14 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றத அந்த அட்டாமிக் நம்பர் மீன் பண்ணும். புரியுதா? ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் சிலிக்கான் ஆட்டம்ல 14 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிக்சரில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம், ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம், சிங்கிள் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ் இருக்கும். அதோட கோரில் நியூக்ளியஸ்குள்ளாரையே புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். இதை சுற்றி சில எனர்ஜி ஷெல்ஸ் இருக்கும். KLMNOPன்னு போயிட்டே இருக்கும். இந்த செல்ஸில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட கோரில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளாரே நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி சில எனர்ஜி செல்ஸ் இருக்கும். K செல், L செல், M செல், N செல், O செல், P செல் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த செல்ஸ், எக்ஸ்டர்னல் செல்ஸில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ இப்போ இந்த ஒரு செல்லுலையும் மேக்ஸிமம் சர்டன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஜஸ்ட் 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த நியூக்ளியஸ் சுற்றி ஃபர்ஸ்ட் இருக்கிற செல் கே ஷெல். ஸோ இந்த n-க்கு பதிலாக கேக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 1². ஸோ 2 × 1² 2 கரெக்டா. ஸோ மேக்ஸிமம் கேல வந்து 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கலாம். நெக்ஸ்ட் செல் எல் செல் கரெக்டா. ஸோ n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 2² என்ன வரும் 8. 2 × 4 8 கரெக்டா. ஸோ எல் செல்ல மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி எம் செல், எம் வந்து தேர்ட் செல். ஸோ 2 × 3² என்ன வரும் 18. ஸோ மேக்ஸிமம் எம் செல்ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த செல்ல 32 இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போனீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஒரு சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 14 எலக்ட்ரான்ஸும் இப்போ இதில் நம்ம அகாமடேட் பண்ணோம்னா நியூக்ளியஸ்க்கு அடுத்த கே செல்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எல் செல் கேன் மேக்ஸிமம் அகாமடேட் 8 எலக்ட்ரான்ஸ். சிலிக்கானோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14. அதில் 2 வந்து கே செல்ல போயிடுச்சு. ஸோ இன்னும் 12 இருக்கும். 12ல் 8 வந்து எல் செல்ல வரும். ஸோ இப்போ டோட்டலாக 8 + 2 10 எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் ஆயிடுச்சு. இந்த ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 4. ஸோ அந்த 4 எலக்ட்ரான்ஸ் அடுத்த செல்ல அகாமடேட் ஆகும். M cell can maximum accommodate 18 electrons. So remaining இதில் 4 தான் இருக்கு. ஸோ அந்த 4 எலக்ட்ரான்ஸும் இந்த M cell அகாமடேட் ஆகும். புரியுதா? ஓகே. ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க செல்லை வந்து இன்னர் மோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வெளியில ஃபார்தஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் செல் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர் வேலன்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் செல்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. NOP. கடைசியா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கிற செல்லை வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர் வேலன்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இந்த வேலன்ஸ் செல் அவுட்டர் மோஸ்ட் செல்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் அந்த எலமெண்டோட வேலன்சி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சிலிக்கானுக்கும் ஜெர்மானியமுக்கும் வேலன்சி 4 அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேலன்சி 4, வேலன்சி 5 இருக்கிற ஒரு இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணோம்னா N டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். வேலன்சி 3 இருக்கிற ஒரு இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணோம்னா P டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு எப்படி வேலன்சி 4னா இந்த மாதிரி தான். ஸோ அதோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை இந்த டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர் வேலன்ஸ் செல்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதான் அந்த இதோட ஆட்டமோட வேலன்சி. ஓகேவா? ஃபைன். இப்போ இதே வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு பார்ப்போம். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? ஹைட்ரஜன் பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். ஸோ அட்டாமிக் நம்பர் 1 கரெக்டா. ஸோ தட் மீன்ஸ் ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நியூக்ளியஸ் இருக்கும், கே செல். ஸோ இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இது பக்கத்தில் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரப்போ இந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் இந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பக்கத்தில் கொண்டு வர. இதனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும்னா, நேச்சுரலி எந்த ஒரு செல்லும் அதோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்னா அதோட ஃபுல் கெப்பாசிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸோட ஃபுல் கெப்பாசிட்டி 2 கரெக்டாக. ஸோ இப்போ இதில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அப்படி பக்கத்தில் கொண்டு வந்தால் இன்னொரு எலக்ட்ரான் இதால் புல் பண்ண முடியும்னா அது மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணும். ஸோ தட் இட் கேன் அட்டைன் இட்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டி பை விச் இட் கேன் அட்டைன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இது ஒன்று நடக்கும். இன்னொன்று, இந்த எலக்ட்ரானை இப்படி புல் பண்ணுச்சுன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இந்த எலக்ட்ரானும் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்போ இந்த ஹோல் ப்ராசஸில் ஒரு செல் வந்து அன்ஆக்குபைட் ஆகிடுது. கரெக்டா? ஒரு செல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த அன்ஆக்குபைடு செல் இதுதான் வந்து கண்டக்ஷன் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இந்த செல்லை வந்து வேலன்ஸ் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி கே செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஐசோலேட்டட் ஹைட்ரஜன் ஆட்டம் இது பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா அந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் இந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதனால மெயினாக 2 விஷயம் நடக்கும். ஒன்று கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் இந்த செல்ஸ் வந்து அதோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இஃப் பாசிபிள் அது பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானை புல் பண்ணி அதோட ஃபுல் கெப்பாசிட்டி அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி புல் பண்ணுறப்போ
இங்க வந்த எலக்ட்ரான் வந்து ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரான் கூட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இப்படி பண்றதுனால ஒரு செல் அன்ஆக்குபைட் ஆகிடும், ஒரு செல் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த அன்ஆக்குபைட் செல்ல வந்து கண்டக்ஷன் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற செல்ல வந்து வேலன்ஸ் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெண்டு ஆட்டம்க்கு. ஒரு சாலிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எக்கச்சக்கமான ஆட்டம்ஸ் இருக்கும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். சாலிட்ல வந்து க்ளோஸ்லி பேக்டு ஆட்டம்ஸ் நிறைய இருக்கும். லிக்விட்னா லூஸ்லி பேக்டா இருக்கும், கேஸ்னா இன்னும் ரொம்ப லூஸ்லி பேக்டா இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். சாலிட்ல n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். ஸோ ரெண்டு ஆட்டம்க்கு இப்படி இருக்கு. ஸோ அப்போ ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு ஆட்டம்க்கும் இப்படி வந்து ஒரு அட்டாமிக் டயக்ராம் இருக்கும். ஒரு ஆட்டம்க்கும் இப்படி ஒரு எனர்ஜி லெவல் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு லேக்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துட்டு வந்தோம்னா லேக்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லேக்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் நத்திங் பட் எனர்ஜி பேண்ட். புரியுதா? ஸோ இப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் இந்த வேலன்ஸ் ஷெல்ஸால ஃபார்ம் ஆகிற பேண்ட் பேர் வேலன்ஸ் பேண்ட். இந்த அன்ஆக்குபைட் ஆர்பிட்டால்ஸால ஃபார்ம் ஆகிற பேண்ட் பேரு கண்டக்ஷன் பேண்ட். ஓகேவா? இதோட எனர்ஜியை EC அப்படின்னு சொல்லுவாங்க, இதோட எனர்ஜியை EV அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஆஃப் வேலன்ஸ் பேண்ட், எனர்ஜி ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ ஒரு சாலிட் ஆர் ஒரு மெட்டீரியல்ல நேச்சுரலா அதோட ஸ்டேட்ல அப்படியே விட்டோம்னா மோஸ்ட்லி அது வந்து கண்டக்ஷன் நடக்காது. இந்த வேலன்சி பேண்ட்ல இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் ஆகணும், ஆர் மூவ் ஆகணும், ஆர் ஜம்ப் ஆகணும். அப்படி ஜம்ப் ஆனாலும் மூவ் ஆனாலும் தான் நமக்கு வந்து கண்டக்ஷனே நடக்கும் ஒரு விஷயத்துல, ஒரு மெட்டீரியல்ல. ஓகேவா? ஸோ இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட்குள்ள ஜஸ்ட் எக்ஸைட் ஆகணும். அப்போதான் வந்து நமக்கு கண்டக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு நார்மலாக அது நடக்காது, அதோட நார்மல் ஸ்டேட்ல. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக சில விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா அது நடக்கும். ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க, ஆர் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் தண்ணியை சுடு பண்ணுறப்போ பார்த்துருப்போம், பாயில் பண்ணுறப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஸோ உள்ள இருக்க ஆட்டம்ஸ் வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரியே இது சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஆல்ரெடி கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குமா, இங்கேருந்து இங்கே புல் பண்ணப்போ ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஷேக் ஆக ஆரம்பிக்கிறப்போ எனர்ஜி கெயின் பண்ணும், ஜஸ்ட் ஷேக் ஆகும். அதனால மூவ்மெண்ட் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சஃபிஷியன்ட் எனர்ஜியை கெயின் பண்ணிடுச்சுன்னா இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிட்டு இன்னும் ஃபர்தராக எனர்ஜியை கெயின் பண்ணால் தட் கேன் எக்ஸைட் ஆர் மூவ் ஃப்ரம் வேலன்சி பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகுறப்போ தான் நமக்கு கண்டக்ஷன் நடக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், கரண்ட் அப்போ தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து EG அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கெயின் பண்ணாதான் இட் கேன் எக்ஸைட் ஆர் கேன் மூவ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். புரியுதா? EG இஸ் ஈக்குவல் டு EC மைனஸ் EV. அதாவது எவ்வளோ எனர்ஜியை கெயின் பண்ணா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த ஃபார்பிடன் எனர்ஜி கேப் EG. புரிஞ்சுதா? ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்க புக்ல இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற செல்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிற செல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த நியூக்ளியஸ் கூட இந்த எலக்ட்ரான்ஸ் டைட்லி பவுண்டாக இருக்கும். ஸோ அதனால அது ஃப்ரீயாக மூவ் ஆக விடாது. ஸோ இதுக்கு தள்ளி போக இந்த நியூக்ளியஸ் கூட இருக்கிற இந்த பாண்ட் வந்து கம்மியாக இருக்கும், லூஸ்லி பவுண்டாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி பக்கத்துல இருந்து தூரத்துக்கு போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே ஒரு ஆப்போசிட். கைனடிக் எனர்ஜினா மூவிங் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸோ அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்போசிட்டாக இருக்கும், தூரத்துல இருந்து பக்கத்தில் வர இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஹை லெவலில் இவ்வளோ எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ திரும்ப ஓவரால் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் சுற்றி ஜஸ்ட் கே செல்லே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சுற்றி பக்கத்தில் இருக்க செல் பேர் இன்னர் மோஸ்ட் செல். அதோட அவுட்டர் மோஸ்ட் செல் ஆக்குபை ஆகிருக்க எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் செல் பேர் வந்து வேலன்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதான் அந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்னொரு ஆட்டம் பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால மேஜராக ரெண்டு நடக்கும். ஒன்று, அந்த செல்ஸ் வந்து அதோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், அதாவது ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்.
ஸோ பக்கத்தில் வேற ஒரு எலக்ட்ரான் அதால் புல் பண்ண முடியும்னா புல் பண்ணி இதுக்குள்ளார இதோட ஷெல்குள்ளார இழுத்துரும். ஸோ அப்படி இழுக்கிறப்போ அதில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எலக்ட்ரான் கூட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ இந்த ஹோல் ப்ராசஸில் ஒரு ஆர்பிட்டல் வந்து அன்ஆக்குபைடாக போயிடும், ஒரு ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த அன்ஆக்குபைடு ஆர்பிட்டல் பேர் கண்டக்ஷன் எனர்ஜி லெவல், இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இந்த ஆர்பிட்டல் பேர் வேலன்ஸ் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் 2 ஆட்டம்ஸ். இதே வந்து நம்ம ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், அதனால எக்கச்சக்கமான இந்த மாதிரியான எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும், அதுதான் எனர்ஜி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி closely spaced large number of energy levels in a small energy range is called energy band அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு closely spaced energy levels in a small energy range is called as energy band அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸால ஃபார்ம் ஆகுற இந்த பேண்ட் பேர் வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்ஆக்குபைடு ஆர்பிட்டால்ஸால ஃபார்ம் ஆகுற இந்த பேண்ட் பேர் வந்து கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எனர்ஜி இருக்கும். இசி கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜி ஈசின்னு சொல்லுவாங்க, வேலன்ஸ் பேண்டோட எனர்ஜி ஈவின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் பேர் ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஜினா என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணால் தட் கேன் மூவ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆர் எக்ஸைட்மெண்ட் நடந்தால் தான் கண்டக்ஷன் நடக்கும். அண்ட் கைனடிக் எனர்ஜி பக்கத்துல இருந்து தூரம் போக போக இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸை 3 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்சுலேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க, இவி அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஒரு இன்சுலேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்ராக்சிமேட்லி வந்து 6 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து 6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை கெயின் பண்ணாதான் தட் கேன் மூவ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிகலி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இன்சுலேட்டர்ஸ் வந்து நான் கண்டக்டர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டர்ஸ்னா அதர் வேர்ட் நான் கண்டக்டர்ஸ் தானே, அது வந்து கண்டக்ஷனே பண்ணாதது வந்து. ஸோ அது ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். இதோட ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 6 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ஸோ இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்ஸை எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால வந்து நமக்கு கண்டக்ஷன் இன்சுலேட்டர்ஸில் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டக்ஷன் நடக்கல அப்படின்னா அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்? கண்டக்ஷனுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்? கண்டக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். கரெக்ட் தானே? ரெசிஸ்டன்ஸ்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் கண்டக்ஷன். ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தானே ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ கண்டக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். கண்டக்ஷன் கம்மியாக இருந்ததுன்னா அவர் ஒன்றுமே இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால இன்சுலேட்டரோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி பார்த்தோம் அப்படின்னா 10⁻11 to 10⁻19 ஓம் மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டிவிட்டி இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் பர் ஏரியா. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒரு மீட்டருக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூனிட் ஓம் மீட்டர். ஸோ ஒரு நான் கண்டக்டர் ஒரு இன்சுலேட்டருக்கு ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 10⁻11 to 10⁻19 ஓம் மீட்டர் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் கண்டக்டரோட எனர்ஜி கேப், ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ எனர்ஜியை வந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகவே முடியாது. கண்டக்ஷனே பாசிபிள் இல்லை இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதே வந்து ஒரு கண்டக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வேலன்ஸ் பேண்ட், இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். அதாவது இது கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். ஒரு கண்டக்டர்ல பார்த்தோம்னா இந்த கேப்பே இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப மினிமல் ரூம் டெம்பரேச்சர்லையோ ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுலையோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக இதுக்கும் போயிட்டு வரலாம் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு.
சின்ஸ் அந்த கேப்பே இல்லை, ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு அப்படின்றதுனால ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிட்டு வரலாம். ஸோ அதனால் அதில் கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் கண்டக்ஷன் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதனால அது பேர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹென்ஸ் இதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா கண்டக்ஷன் நிறைய இருக்கும் ஒரு கண்டக்டரில். ஸோ அதோட ரெசிஸ்டிவிட்டி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் இந்த ரேஞ்ச் 10 to the power -2 to 10 to the power -8 ohm meter. கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இவ்வளோதான் இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும். ஜஸ்ட் இன்சுலேட்டரில் எனர்ஜி கேப் ரொம்ப இருக்கும், அதனால வந்து எலக்ட்ரான்ஸ் நம்மளால புஷ் பண்ண முடியாது கண்டக்ஷன் பேண்டுக்கு, அதனால கண்டக்ஷன் பாசிபிள் இல்லை, அதனால ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதே கண்டக்டர்ஸில் கேப்பே இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கும் பேண்ட்ஸு. ஸோ அதனால எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக மேலே கீழே போயிட்டு வர முடியும். ஸோ அதனால கண்டக்ஷன் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரேஞ்ச் 10 to the power -2 to 10 to the power -8 ohm meter. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் செமிகண்டக்டர். அதாவது இம்பாசிபிள் கிடையாது, கேப் இருக்கும். பட் அந்த கேப்பை நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் மூலியமாக ஃபில் பண்ணி எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம கண்டக்ஷன் பேண்டு புஷ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து கண்டக்ஷன் அங்கே பாசிபிளாக இருக்கும். கண்டக்டர் மாதிரி நார்மலாக ரொம்ப கம்மி டெம்பரேச்சர்லேயே வந்து கண்டக்ஷன் நடக்காது, ஏன்னா ஒரு கேப் இருக்கும் அதுக்கு. அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக சில ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டக்ஷன் பாசிபிள். ஸோ அதுதான் செமிகண்டக்டர். ஓகேவா? செமிகண்டக்டர் பார்த்தோன்னா forbidden energy gap is usually less than or equal to 3 electron volts இருக்கும் ஒரு செமிகண்டக்டரில். தட் மீன்ஸ், ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரானை கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்று எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் நடக்கும், இன்னொன்று அதை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் நடக்கும். இந்த ரெண்டு எது பண்ணாலும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணும், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதாவது அந்த forbidden energy கேப்போட எனர்ஜியை கெயின் பண்ணிடுச்சுன்னா that can move from valence band or excite from valence band to conduction band. ஸோ இப்போ இதில் 3 electron volts இருக்கு அப்படின்றப்போ நம்ம ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர்லையோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணோம்னாலோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த எனர்ஜியை கெயின் பண்ணி இட் கேன் மூவ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ அப்படி பண்ணுறப்போ கண்டக்ஷன் நடக்கும் இதில் வந்து. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண இதோட கண்டக்ஷன் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ கண்டக்ஷன் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும். கரெக்டாக? டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண கண்டக்ஷன் அதிகமாகும். ஸோ அப்போ பண்ண ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்படின்னா semiconductors are said to have negative temperature coefficient of resistance அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், செகண்ட் லெசனில் படிப்பீங்க. பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் கம்மியானுச்சுன்னா அது நெகட்டிவ். ஸோ இங்கே கிளியராக டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி இன்னும் கெயின் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கும், அதனால மோர் கண்டக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ செமிகண்டக்டர்ஸ் ஆர் செட் டு ஹேவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செமிகண்டக்டர்ஸ், சிலிகான் அண்ட் ஜெர்மானியம். ஸோ அதோட forbidden energy gap EG எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மானியம்க்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட் சொல்லுவாங்க, சிலிகானுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜெர்மானியம் செமிகண்டக்டரில் 0.7 எலக்ட்ரான் வோல்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னாலே வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு இட் கேன் எக்ஸைட் டு கண்டக்ஷன் பேண்ட். அதே மாதிரி சிலிகான்ல பார்த்தோம்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை கெயின் பண்ணா இட் கேன் எக்ஸைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன், எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ஸ் ஆஃப் சாலிட்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுற 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இப்போ வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெர்மானியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜெர்மானியம் செமிகண்டக்டர் இருக்கு, 0.7 எலக்ட்ரான் வோல்ட் forbidden energy gap இருக்கிற ஒரு ஜெர்மானியம் செமிகண்டக்டர். அதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டோ டெம்பரேச்சரோ அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இதில் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுது, 0.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை கெயின் பண்ணிடுச்சு. அப்படின்னா இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுமா? ஸோ அப்படி மூவ் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ இங்கே அதோட பொசிஷன் வந்து வேக்கண்ட் ஆகிடும். கரெக்டா? ஸோ வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஹோல் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்திருக்கும் முன்னாடி, அது வந்து சர்டன் எனர்ஜியை கெயின் பண்ணிடுச்சுன்னா அது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடும். தென் இட் பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ முன்னாடி இருந்த பொசிஷன் வேலன்ஸ் பேண்டில் வேக்கண்ட் ஆகிடும், அது எம்டி ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு தெரியும், கரெக்டா? ஸோ ஹோல் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் பார்ப்போம். தென் ஏன் வந்து நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணணும், அந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். என்ன மாதிரி இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணால் என்ன மாதிரி செமிகண்டக்டர் கிடைக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கிடைக்கும். என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். ஸோ அதோட முடிஞ்சது இன்னைக்கு கிளாஸ். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சோஃபா? கனெக்ட் பண்ண முடியுதா? கொஞ்சம் புக் இல்லாமல் சேலஞ்சிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கான்செப்ட்ஸை? இன்னைக்கு போய் கம்பல்சரி வீட்டில் போய் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக செட் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா டயோடு அப்படியே ஸ்லோவாக புஷ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம வெரி ஃபர்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர் எனர்ஜி லெவல்ஸ், எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ஸ் பார்க்குறோம். இதுலேருந்து பி டைப், என் டைப் பார்ப்போம். தென் அது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது பிஎன் ஜங்ஷன் டயோட். தென் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறது டிரான்சிஸ்டர். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்று நான் சொன்ன மாதிரி செயின் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நடந்த அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்த்துடணும். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஈஸி. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், செமிகண்டக்டர் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் பியூர் செமிகண்டக்டர். பியூர் ஃபார்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பார் ஆர் ஒரு லாட்டிஸில் வேற எந்த ஆட்டம்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸும் இல்லை. சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செமிகண்டக்டர்ஸ். ஒரு ஜெர்மானியம் லாட்டிஸ் ஆர் ஜெர்மானியம் பார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு பாராக இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சிலிக்கானுக்கு என்ன வேலன்சி? 4. ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 14. ஸோ நம்ம அந்த ஷெல்ஸில் வந்து ஷெல் டயக்ராம் வச்சு ட்ரா பண்ணோம் அப்படின்னா எம் செல்லில் ஃபைனலாக 4 எலக்ட்ரான்ஸ் அதில் ஆக்குபை ஆகிருக்கும். ஸோ தட் மீன்ஸ் சிலிக்கானோட வேலன்சி 4. ஜெர்மானியமோட அட்டாமிக் நம்பர் 32. அதே மாதிரி ஷெல் டயக்ராமில் ட்ரா பண்ணோம்னா கே செல்லில் 2 இருக்குமா, நெக்ஸ்ட் எல் செல் வருமா, எல் செல்லில் 8 இருக்குமா, ஸோ 10 போயிடுமா, ரிமைனிங் 22 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன செல்? எம் செல். எம் செல்ல மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? 18 இருக்கும். ஸோ நமக்கு 22 இருக்கு. ஸோ அதில் 18 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன செல்? என் செல். என் செல் கேன் மேக்ஸிமம் அகாமடேட் 32 எலக்ட்ரான்ஸ். ஸோ ரிமைனிங் பட் நமக்கு என்ன எவ்வளோ இருக்கு? 2, 8, 18, 10, 28 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அது ஃபைனல் என் செல்ல ஆக்குபை ஆகும் ஜெர்மானியம்க்கு. ஸோ அப்போ ஃபைனல் செல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் 4, தட் மீன்ஸ் வேலன்சி 4. ஸோ ஜெர்மானியம்க்கும் சிலிக்கானுக்கும் வேலன்சி 4. அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்க புக்ல இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சிலிக்கான் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி அவுட்டர் மோஸ்ட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் பக்கத்தில் இருக்க ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். உள்ளார இருக்கிற இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்லாம் அதோட நியூக்ளியஸ் கூட டைட்லி பவுண்ட் ஆயிருக்கும். புரியுதா? ஸோ இப்போ இந்த ஒரு சிலிக்கான் எடுத்துட்டோம்னா இதை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல். ஸோ அதே மாதிரி நெய்பரிங் ஆட்டம் ஒரு சிலிக்கான் ஆட்டம் இருக்குன்னா இது பக்கத்தில் இருக்கிற இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானும் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்காக கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இது நெய்பரிங் ஆட்டம்ஸ் எல்லாத்துக்கூடையும் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். This is nothing but covalent bond. These are valence electrons. ஸோ ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஃபைனட் டெம்பரேச்சரில் ஸ்லோலி இந்த டெம்பரேச்சர் இங்கே ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா ஆர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸ் அகைன் எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் எனர்ஜியை கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா
that can move or excite from valence band to conduction band. எப்படின்னா இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிடும். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகுறப்போ இதில் ஒரு எலக்ட்ரான்ஸாக இருக்கும், இது வந்து ஹோலாக மாறிடும், ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துடும். ஸோ எனர்ஜியை ரைஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு எனர்ஜியை கெயின் பண்ணிட்டே இருக்கும். கெயின் பண்ணுறப்போ இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணி ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஃப்ரீ ஆகிடும். தட் வில் பிகம் அ ஃப்ரீ எலக்ட்ரான். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் முன்னாடி இருந்த பொசிஷன் வந்து ஹோலாக மாறிடும். இப்போ ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் இந்த ஹோலும் தான் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செமிகண்டக்டர்ல. இந்த ரெண்டும் தான் கரண்ட் கண்டக்ஷனுக்கு மேஜர் ரெஸ்பான்சிபிள் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நம்ம ஒரு டெம்பரேச்சர் ஃபைனைட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே வந்தோம்னா ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா இந்த கோவலன்ட் பாண்ட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆனனால அந்த அதே பொசிஷன்ல ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கோ கண்டிப்பா அத்தனை நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதனால இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல ஆல்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா வேலன்சி பேண்ட்ல ஆல்ரெடி எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து எனர்ஜி கெயின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும் ஃப்ரீ எலக்ட்ரானா. கரெக்டா? ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், வேலன்சி பேண்ட்ல ஹோல்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும். ஸோ கண்டக்ஷன் பேண்ட்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கரண்ட் கண்டக்ஷன், whereas in the valence band holes are responsible for current conduction. புரியுதா? கிளியரா? ஓகே. இது பேர் தான் thermally generated charge carriers அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சுருங்க எடுத்துக்கிறேன். நீங்க எடுத்துட்டு போயிடுங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். பார்க்குறேன். ஸோ இது பேர் thermally generated charge carriers அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சரால இதெல்லாம் கிரியேட் ஆகுது. கரெக்ட் தானே? சார்ஜ் கேரியர்ஸ்னா நத்திங் பட் சார்ஜை கேரி பண்ற ஒரு விஷயம், கரண்ட் கண்டக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு காம்போனன்ட். அது பேர் தான் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு லாட்டிஸ்ல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, கோவலன்ட் பாண்ட் ஸ்ட்ரக்சர்ல டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுனால தெர்மல் எனர்ஜி ஜெனரேட் பண்றதுனால இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிரியேட் ஆகுது கண்டக்ஷன் பேண்டுக்கு. அதே அமௌண்ட் ஆஃப் ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல கிரியேட் ஆகுது. ஸோ இது பேர் thermally generated charge carriers அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்த்தோம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். இதுல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த forbidden energy gap, if it is silicon, forbidden energy gap எவ்வளோ? 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? ஸோ நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த forbidden energy கேப்ல இருக்கிற எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இங்க வந்துடும். ஸோ இங்க வரப்போ இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும், இங்க வந்து அது ஹோலா மாறிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஹோலா. ரொம்ப சிம்பிள். இட்ஸ் அ பியூர் செமிகண்டக்டர். ஒரு பியூரா ஜெர்மானியம் ஆர் சிலிகான் லாட்டிஸால மட்டுமே ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு மெட்டீரியல் தான் பியூர் ஆர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ நேச்சுரலி வந்து சிலிகானுக்கும் ஜெர்மானியமுக்கும் வேலன்சி 4. ஸோ அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லாட்டிஸ்ல எடுத்துட்டோம்னா தெர் ஆர் n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதோட நெய்பரிங் ஆட்டம்ஸ் கூட அது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை அதோட செல் அட்டைன் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலோ இந்த எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டே வரும். அட் சர்டன் பாயிண்ட் இது சஃபிஷியன்ட் எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கும். தென் கெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிட்டு வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஃப்ரீ எலக்ட்ரானா மூவ் ஆயிருக்கும், ஒரு எக்ஸைட் ஆயிருக்கும். ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கு போனப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிடும். தென் அதோட ப்ரீவியஸ் பொசிஷன் இன் வேலன்ஸ் பேண்ட் will become ஹோலா மாறிடும். ஸோ they both are charge carriers. In conduction band, in intrinsic semiconductor, free electrons are charge carriers. In valence band, holes are charge carriers. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதுதான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அண்ட் இந்த சார்ஜ் கேரியர்ஸ் பேர் நான் சொன்ன மாதிரி they are thermally generated charge carriers. நான் அப்படியே எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஒன்ஸ் அகைன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாஸ்டா போறனா? இல்ல கரெக்ட் பேஸ் தானே? ஓகே ஃபைன். கொஞ்சம் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும், சொன்னதே 2-3 தடவை சொல்ற மாதிரி இருக்கும்.
அப்போதான் ரெஜிஸ்டர் ஆகுன்றதுக்காக தான் நான் சொன்னதே சேம் வேர்ட்ஸே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். ஓகேவா, ஃபைன். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். Extrinsic semiconductor are nothing but the resultant of impurity add பண்ண ஒரு resultant product தான் extrinsic semiconductor. ஒரு pure germanium or silicon latticeல ஒரு impurity add பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற resultant semiconductor தான் extrinsic semiconductor. நமக்கு intrinsic semiconductorல only one form of charge carriers தான் இருக்கும். They are thermally generated charge carriers. அந்த charge carriers மட்டும்தான் இருக்கும். They are not sufficient enough to make a conductor efficient enough. புரியுதா? அதாவது நமக்கு தெர்மலி ஜெனரேட் ஆகிற சார்ஜ் கேரியர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு அந்த கண்டக்டரை எஃபிஷியண்டாக நம்மளோட ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு பத்தாது. ஸோ அதுக்காக தான் நம்ம எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சது. ஸோ ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறனால ஆல்ரெடி தெர்மலி ஜெனரேட்டட் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். இந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறனால இது இன்னும் சார்ஜ் கேரியர்ஸை நிறைய ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் சார்ஜ் கேரியர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஹோல் கோல்மே. ஒரு கண்டக்டரோட ஒரு செமிகண்டக்டரோட கண்டக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தெர்மலி ஜெனரேட்டட் கேரியர்ஸ் ஒரு சைடு அது கம்மியாக தான் இருக்கும், அது கூட நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் நிறைய நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் adding the resultant product of adding impurity to the pure or intrinsic semiconductor, and the process of adding impurities to the pure or intrinsic semiconductor is called doping. And அந்த ஆட் பண்ற அந்த இம்பியூரிட்டி பேர் டோபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை என்ன மாதிரி இம்பியூரிட்டி ஆட் பண்றோன்றதை பேஸ் பண்ணி ரெண்டா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கானுக்கு வாலன்சி 4, கரெக்டா? ஓகே. ஒரு பியூர் செமிகண்டக்டர் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் செமிகண்டக்டர் லாட்டிஸ்ல ஒரு வேலன்சி 5 இருக்கிற எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், ஆர்செனிக் ஆர் ஆன்டிமனி, இதான் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. இதுல மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வந்து பாஸ்பரஸ். ஸோ ஒரு பாஸ்பரஸ் வேலன்சி 5 இருக்கிற ஒரு பாஸ்பரஸை வேலன்சி 4 இருக்கிற ஒரு சிலிக்கான் லாட்டிஸ், பியூர் சிலிக்கான் லாட்டிஸ்ல ஆட் பண்ணோம்னா அது அந்த லாட்டிஸ்ல இருக்கிற சில சிலிக்கான் ஆட்டம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சில பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லாட்டிஸ் இருக்குன்னா சுற்றி 4 சிலிக்கான் 6 or 7 சிலிக்கான் ஆட்டம்ஸ் நடுவில் ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம் இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேலன்சி 5. தட் மீன்ஸ் இதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஒன்ஸ் அகைன் அட்டைன் பண்ணுறதுக்காக இதோட 4 எலக்ட்ரான்ஸும் ஒரு நெய்பரிங் 4 எலக்ட்ரான்ஸ் கூட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். கரெக்டா? பட் பாஸ்பரஸ்ல there are totally 5 valence electrons, பட் அது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு only 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு நெய்பர்ல. ஸோ ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் நமக்கு ஜஸ்ட் ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம், ஒரே ஒரு சிங்கிள் பாஸ்பரஸ் ஆட்டம் ஆட் பண்றதாலேயே நமக்கு டிஃபால்ட்டா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைச்சிருக்கு. ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் அ சார்ஜ் கேரியர். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு சார்ஜ் கேரியர் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ தெர்மலி ஜெனரேட்டட் சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் ஜஸ்ட் பை சிம்பிளி ஆடிங் அ பாஸ்பரஸ், ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் பாஸ்பரஸ் ஆட்டமா ஒரு சிலிக்கான் லாட்டிஸ்ல ஆட் பண்றதுனாலேயே நமக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு பாஸ்பரஸ் ஆட்டமுக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்குது. நம்ம யூஸ்வலி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆட்டம்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து கோவலன்ட் பாண்டும் ஃபார்ம் பண்ணல, நியூக்ளியஸ் கூட டைட்டாகவும் பவுண்டாக இருக்காது. ஸோ அதனால இட் இஸ் ஸோ ஈஸி டு பிரேக் திஸ். இட் இஸ் ஸோ ஈஸி டு எக்ஸைட் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு இது வேலன்ஸ் பேண்ட்லேயே இன்ஃபேக்ட் இருக்காது. ஏன்னா இது எந்த கோவலன்ட் பாண்டும் ஃபார்ம் பண்ணல, நியூக்ளியஸ் கூட டைட்டாக பவுண்ட் ஆகல அப்படின்றனால நமக்கு ஒரு யூஸ்வல் சிலிக்கான்ல 1.1 forbidden energy gap. கரெக்டா? தட் மீன்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற சிலிக்கானோட வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸை கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்றதுக்கு 1.1 electron volts எனர்ஜி வேணும். வேறஸ் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து since it is not bound to nucleus or does not form any covalent bond, இதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை.
இதுக்கு சிம்பிள் மினிமம் பாயிண்ட் ஃபார் சிலிகான் 0.05 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருந்தாலே போதும். 1.1 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு, இந்த டோனார் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு ஜஸ்ட் 0.05 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தாலே போதும், ஈஸியாக அது கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? சின்ஸ் இந்த வேலன்சி 5 இருக்கிற இம்பியூரிட்டி ஆட் பண்ணோம்னா நமக்கு இட் டொனேட்ஸ் ஒன் ஃப்ரீ எலக்ட்ரான். இட் இஸ் கால்ட் அஸ் அ டோனார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலன்சி 5 இருக்கிற ஒரு ஆட்டமை நம்ம ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணோம்னா இட் டொனேட்ஸ் ஒன் ஃப்ரீ எலக்ட்ரான் டு கண்டக்ஷன் பேண்ட். கரெக்டா? அதனால அது டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட எனர்ஜி லெவலை பார்த்தோம் அப்படின்னா as usual வேலன்ஸ் பேண்ட் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கும். இதெல்லாம் இந்த கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். இப்போ நமக்கு கோவலன்ட் பாண்டே ஃபார்ம் பண்ணாத ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால, ஒரு சிலிகான்ல இதுக்கு தேவையான எனர்ஜி ஃபார்வர்ட் எனர்ஜி கேப் வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட். வேறஸ் இந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு 0.05 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தாலே போதும். இட் இஸ் ஆல்ரெடி a free electron, so it will be very close to conduction band. இதுதான் டோனார் எனர்ஜி லெவல் ஆர் ஃபெர்மி எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் டோனார் இம்பியூரிட்டியால ஆட் பண்ண ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்றதுனால இது பேர் டோனார் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி வந்து இந்த கேப் வந்து ஜஸ்ட் 0.05 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் ஃபார் சிலிகான். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸை மூவ் பண்றதுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வேணும். வேறஸ் இந்த மாதிரி ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம் ஆட் பண்ணனால கிடைக்கிற ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை மூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் 0.505 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் போதும் ஃபார் சிலிகான். இதுவே ஃபார் ஜெர்மானியம் திஸ் இஸ் 0.7 எலக்ட்ரான் வோல்ட் and this is 0.01 எலக்ட்ரான் வோல்ட். புரிஞ்சுதா? ஓகே. Now நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்லயே கூட ஒரு எக்ஸ்டர்னலா தெர்மல் எனர்ஜி ஆர் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு தெர்மலி ஜெனரேட்டட் சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்லையும் இதுக்கு ஜஸ்ட் 0.05 or 0.01 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் போதும். நம்ம எக்ஸ்டர்னலா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இவ்வளோ எனர்ஜிலே இது டக்குனு இங்கே மூவ் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் நம்ம இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இவ்வளோ எனர்ஜிக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸும் இங்கே மூவ் ஆகும். கரெக்டா? ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்க மூவ் ஆனிச்சுன்னா திஸ் இஸ் ஆல்ரெடி a free electron. இங்க ஆல்ரெடி கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு எலக்ட்ரான் இது. ஸோ இது இங்க மூவ் ஆனிச்சுன்னா இதுவும் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். அப்போ இந்த இடத்துல ஹோல்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ தெர்மலி ஜெனரேட்டட் சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு சைடு இருக்கும். இன்னொன்று இந்த டோனார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனால கிடைக்கிற சார்ஜ் கேரியர் ஃப்ரீ எலக்ட்ரானும் இருக்கும் என்டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருக்கும். கரெக்டா? ஸோ அது இல்லாமல் தெர்மலி ஜெனரேட்டட் ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி தெர்மலி ஜெனரேட்டட் ஹோல்ஸ் மட்டும் இருக்கும். வேறஸ் கண்டக்ஷன் பேண்டை பொறுத்த வரைக்கும் தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் டோனார் இம்பியூரிட்டி எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டுமே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஓவரால் என்டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குமா, ஹோல்ஸ் அதிகமாக இருக்குமா? எலக்ட்ரான்ஸ். ஏன்னா தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸும் இருக்கும் பிளஸ் இந்த டோனார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனால கிடைக்கிற எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ என்டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஆர் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஹோல்ஸ் ஆர் த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? இதுதான் உங்க புக்ல வந்து பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். அண்ட் அது இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலன்ஸ் பேண்ட்ல ஹோல்ஸ் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தே ஆர் சார்ஜ் கேரியர்ஸ் which means they are the ones responsible for conducting current. ஸோ எலக்ட்ரான்ஸால ஒரு கரண்ட் வரும், ஹோல்ஸால ஒரு கரண்ட் வரும். எலக்ட்ரான்ஸால வர கரண்ட் வந்து IE அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஹோல்ஸால வர கரண்ட் IH அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டோட்டல் கரண்ட் எதுலையும் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் a sum of electron current plus hole current. That is I is always equal to IE plus IH. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரா இருந்தாலும் சரி. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், போத் n-type extrinsic semiconductor as well as p-type extrinsic semiconductor they are neutral அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபர்தராக டாபிக்ஸ்க்கு இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நோட் டூ யூ நோ அப்படின்ற மாதிரி போட்ட ஒரு பாயிண்ட்ல இருக்கும் உங்கள் புக்கில். நியூட்ரல்னா உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா they are neutral because we are topping neutral atoms on top of it அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அப்படின்னா என்னன்னா, அதாவது in its natural state பாசிட்டிவோ நெகட்டிவோ இது கிடையாது. ஒரு பாஸ்பரஸ் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் a பாசிட்டிவ் பாஸ்பரஸ், இட் இஸ் a நெகட்டிவ் பாஸ்பரஸ் நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்ட் தானே? அது ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம், தட் இஸ் a நியூட்ரல் பாஸ்பரஸ் ஆட்டம் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த பாஸ்பரஸ் ஆட்டம் இந்த செமிகண்டக்டர் கூட நம்ம ஆட் பண்றப்போ இப்படி ஒரு ஃபார்ம், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 4 எலக்ட்ரான் வந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இது கூட இருக்கும். இட் இஸ் a free electron but still it is associated with the phosphorus atom. ஓகேவா? ஸோ ஸ்டில் இது வந்து ஒரு சிங்கிள் ஒரு ஹோல் ஆட்டமாக தான் இருக்கும், நியூட்ரலாக தான் இருக்கும், பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்காது. நம்ம ஒரு தெர்மலி ஜெனரேட் பண்ண ஒரு எனர்ஜியாலேயோ ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணனாலையோ இது என்ன ஆகிடும், இது பிரேக் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக இது கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகிடும். கரெக்டாக? அப்படி மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பாஸ்பரஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். கரெக்டா? ஸோ எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? எலக்ட்ரான் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு ஆட்டம் ஒரு நெகட்டிவ் சார்ஜை இழந்ததுன்னா that will become more positive. கரெக்ட் தானே? என்கிட்ட வந்து ஒரு -10 இருக்கு, அதில் ஒரு மைனஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பாசிட்டிவ் டுவார்ட்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் வரேன் பக்கத்தில். கரெக்டா? -2 என்கிட்ட இருக்கு, நான் -2 ரெண்டுமே போயிடுச்சுன்னா கிட்ட 0 ஆகிடும், -3 போயிடுச்சுன்னா 1 ஆகிடும். கரெக்டா? ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் என்கிட்ட இருந்து மூவ் ஆனிச்சுன்னா ஐ வில் பிகம் மோர் பாசிட்டிவ். ஸோ கம்ப்ளீட் பாஸ்பரஸ் ஆட்டம்ல இஃப் இட் லூசஸ் 1 எலக்ட்ரான், 1 நெகட்டிவ் சார்ஜ் அதை லூஸ் பண்ணா that will become a positive ion. புரியுதா? ஸோ ஆன் த ஹோல் திஸ் இஸ் a neutral element, neutral phosphorus element. பாசிட்டிவ் பாஸ்பரஸோ நெகட்டிவ் பாஸ்பரஸோ கிடையாது, இட் இஸ் a neutral phosphorus element. ஸோ இதை தான் நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஒன்லி when we generate external energy, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாலோ டெம்பரேச்சர் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலோ தான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக இந்த பாஸ்பரஸை விட்டு கட் ஆகிட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ தான் இந்த பாஸ்பரஸ் வந்து பாசிட்டிவ் அயனாக மாறும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இது சிம்பிளி நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஹோல் எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டரும் என் டைப்பாக இருந்தாலும் சரி பி டைப்பாக இருந்தாலும் சரி நியூட்ரலாக தான் இருக்கும். பாசிட்டிவ் என் டைப் செமிகண்டக்டர், நெகட்டிவ் என் டைப் பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஓகேவா? எக்ஸ்டர்னலாக நம்ம எனர்ஜி அப்ளை பண்ணோம்னா தான் இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், இது பாசிட்டிவ் அயனா மாறும். அது வரைக்கும் இது சிம்பிளி நியூட்ரல் தான். ஸோ நேச்சுரலி இட்ஸ் a நியூட்ரல் எலமெண்ட் என் டைப் செமிகண்டக்டர்ஸ் ஆர் பி டைப் செமிகண்டக்டர்ஸ். அவ்வளோதான். என் டைப் செமிகண்டக்டர் இவ்வளோ தான். பி டைப் செமிகண்டக்டர் ரொம்ப சிம்பிள், எக்ஸாக்ட் சிமிலர் தான். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் வந்து ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. பி டைப் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் என் டைப் செமிகண்டக்டர் நம்ம பார்த்த மாதிரி வேலன்சி 5 இருக்கிற இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால கிடைக்கிற ரிசல்டன்ட் செமிகண்டக்டர். வேறஸ் பி டைப் செமிகண்டக்டர் வேலன்சி 3 இருக்கிற இம்பியூரிட்டி நம்ம ஆட் பண்றதுனால கிடைக்கிற ரிசல்டன்ட் செமிகண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் போரான் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். போரான், அலுமினியம், இண்டியம், கேலியம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 3 வேலன்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ இதில் போரான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டுன்றாங்க. ஸோ இதில் போரானுக்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் தான் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும். ஸோ இந்த 3 எலக்ட்ரான்ஸ் அதோட நெய்பரிங் செல்ஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு பொசிஷன் ஆல்ரெடி வந்து ஹோலாக மாறிடும், ஒரு பொசிஷன் ஆல்ரெடி வேக்கண்டா இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஹோல் ஆல்ரெடி. ஸோ பை டிஃபால்ட் நமக்கு என் டைப் செமிகண்டக்டர்ல ஒரு பாஸ்பரஸ் இம்பியூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணதுனாலே நமக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைச்சது, சிம்பிளி பை ஆடிங். அதே மாதிரி ஒரு போரானை சிம்பிளா ஆட் பண்றதுனாலே நமக்கு ஒரு ஹோல் கிடைக்குது. கரெக்டா? ஹோல் இஸ் a charge carrier once again, charge carrier in valence band. கரெக்டா? ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் அகைன் வந்து இந்த இடத்துல ஹோல் இருக்கு. ஸோ இது வந்து இதோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இஃப் பாசிபிள் இது பக்கத்தில் இருக்க நெய்பரிங் ஆட்டம்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் as acceptor impurity. ஓகேவா? என் டைப் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் since it donates one free electron to conduction band, it is a donor impurity. இங்க since இது ஹோலா இருக்கனால இதோட கம்ப்ளீட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு இது ட்ரை பண்ணுவோம். அதனால நெய்பரிங் ஆட்டம் கூட இருந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். hence it is called as acceptor impurity. and since it is a hole, its energy level is staying close to valence band. அதுல வந்து நம்ம என் டைப் செமிகண்டக்டர்ல பாக்குறப்போ டோனார் எனர்ஜி லெவல் ஆர் ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து கண்டக்ஷன் பேண்ட் பக்கத்துல இருந்ததா, இதுல வந்து இதோட ஹோலா இருக்கு, ஹோல்னாலே வேலன்ஸ் பேண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ அதனால இது வந்து வேலன்ஸ் பேண்ட் பக்கத்துல அக்செப்டார் எனர்ஜி லெவல் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பி டைப் செமிகண்டக்டரில் நமக்கு ஒரு இம்பியூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணுறதுனாலேயே ஒரு ஹோல் கிடைக்குது. ஸோ ஒரு இம்பியூரிட்டி ஆட்டம்க்கு ஒரு ஹோல் கிடைக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி தெர்மலி ஜெனரேட்டட் ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும், பிளஸ் இந்த அக்செப்டார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுனால கிடைக்கிற ஹோல்ஸ் கிடைக்கும். whereas conduction bandல thermally generated electrons இருக்கும். கரெக்டா? ஸோ பி டைப் செமிகண்டக்டர்ல எது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்? ஹோல்ஸ். பிகாஸ் இதில் thermally generated இருக்கும், அக்செப்டார் இம்பியூரிட்டியால் இன்டியூஸ் ஆகிற ஹோல்ஸும் இருக்கும். ஸோ இன் பி டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ் அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஒன்ஸ் அகைன் பி டைப் extrinsic semiconductor is also neutral because நம்ம ஒரு ஹோல் போரான் தான் வந்து ஆட் பண்றோம், பாசிட்டிவ் போரானோ நெகட்டிவ் போரானோ ஆட் பண்ணல. Since we are topping with a neutral boron, it is also a neutral element. P type extrinsic semiconductor is also a neutral element. Stop on.